அன்பு நேயர்களே, நாமலின் நுகேகொட பேரணி தோல்வி கண்டிருப்பதாகவே இந்திய உளவு தகவல் உத்தியோகபூர்வமாக ரிப்போர்ட் அடிச்சிட்டாங்க. நமக்கு அது அடிக்கடி இந்த நாராயம்பிட்ட வாய்க்குள்ள நுழையுது மக்களே. அது இன்னும் பக்கத்தூர் தான் நுகேகொட. நாராயம்பிட்ட கிட்ட ஊர் தான். நாராயம்பிட்டியால நுகேகொட. அதை நாங்கள் திருத்திக் கொண்டோம். ஓகே, மன்னித்துக் கொள்ளுங்கள். தோல்வி கண்டிருப்பதாகவும் உத்தியோகபூர்வமாக 5000 மக்கள் தான் கலந்து கொண்டதாகவும் 3 உளவு அறிக்கைகள் நாட்டுக்குள்ளிருந்து தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. 2 அரசு தரப்பும் 1 இந்திய தரப்பாலும். நாம் ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்து சொல்லி வந்த விடயம் என்ன? 5000. ஆனால் மஹிந்தர் ஒரு அறிக்கை விட்ட பிற்பாடு 6, 7, 8 வரையும் கொடுத்திருந்தோம் இல்லையா? 7000 என்றுதான் நேற்றைய தகவல் கொடுத்திருந்தது. இன்றைய உத்தியோகபூர்வம் இன்றைய சனிக்கிழமை உத்தியோகபூர்வ அறிக்கையாக 5000க்கு அதிகரிக்கவில்லை என்றும், ஒரு 5000க்கும் 6000க்கும் இடைப்பட்ட மக்களே கலந்து கொண்டதாக ஒரு அண்டை நாட்டு உளவு தகவலும், இலங்கைக்குள் 5000 மட்டுப்படுத்த எண்ணிய பார்க்க முடியும், கவுண்டிங் பண்ண முடியல. என்னுடைய பார்வையில் 5 to 6 அடங்கும். ஆக 5000 to 6000க்குட்பட்ட மக்கள் தான் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலந்து கொண்ட மொட்டு ரசிகர்கள் கையில் சாராய போத்தலும் முறுக்கும் அப்புறம் தீனும் குடிச்சுக்கிட்டு ஆடிக்கி தெரிஞ்சாங்க. நாம் நேற்றே சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த நாமல்ல நுகேகொட அணிக்குள்ள பேரணிக்குள்ள பெருமளவு ஜேவிபி தொண்டர்கள் ரசிகர்கள் நுழைந்து பெரிய ஒரு கிரவுட் மாதிரி காட்டி அவர் மீட்டிங் பேச நாமல் தம்பி மீட்டிங் பேச எழுந்தவுடன் அந்த மக்கள் கலைந்து சென்றார்கள். அவரை அவமானப்படுத்துவாங்க. இதுதான் அங்க மாஸ்டர் பிளான். இது அரசுக்குள்ள இருந்து திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும். அது நல்ல ஒரு முயற்சி என்று நான் சொல்லுவேன். ஆனாலும் இப்படியாக உளவு தகவல் கொடுத்தாலும் என்னுடைய பார்வையில நான் சொல்ல மாட்டேன். நினைச்சால் அதை வளர்த்திருக்க முடியும். அடுத்தது சில நாதாரிகள் இங்கு சொல்ல வருங்கன்னா, நாம இந்த ரணிலுக்கு வால் பிடிச்சேன். அட சனியன்களா, ஜனாதிபதி தேர்தல்ல நான் ஒவ்வொரு என்னுடைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில சொல்லி வந்த விடயம் என்ன? ரணில் தோல்வி தோல்வி தோல்வி, 3ஆம் இடம் 3ஆம் இடம். நம்முடைய நிகழ்ச்சிகளை கேட்ட பல நேயர்களுக்கு நினைவு இருக்கட்டும். ஜேவிபி 1ஆம் இடம் 2ஆம் இடம் சஜித், 3ஆம் இடம் ரணில் தம்பி என்று நாம சொல்லி வந்தோம் இல்லை? அதிலையும் குறிப்பாக இந்த முறை, அதாவது இலங்கையோட வரலாற்றில் முதல் முறையாக 42% கொண்ட 53 லட்சம் வாக்குகள் எடுத்து அனுரகுமார ஏகேடி அவரு வெற்றி பெறுவார்னு சொல்லியிருந்தோம். நடந்துச்சு. 56 லட்சம் வாக்கு பெற்றிருந்தார். நாம கொடுத்த கணக்கு 53 லட்சம். 3 லட்சம் வாக்கு கூடிருக்கு. நான் அளந்து மீட்டர் வச்சு இஞ்சி டேப் வச்சு அளக்க முடியும். 42% வந்திருக்கு. இதை விட என்ன போகணும்? எல்லா போலும் இறைவனுக்கு. அடுத்து நாம் என்ன சொன்னோம்? சஜித்துக்கு 2ஆம் இடத்துக்கு அவருக்கு 32% வாக்கு தான் கிடைத்திருக்கா இல்லையா? 32%. ரணில் பையாக்கு ஆக 3ஆம் இடம் தள்ளப்படுவான்னு சொல்லியிருந்தோம். இதைத்தான் இந்தியாவும் சொல்லியிருந்துச்சு. பல உளவு தகவல்ல இந்தியா டெல்லிக்கு அடித்த ரிப்போர்ட்ல அத்தனையும் அவங்க கொடுத்ததெல்லாம் ரணில் பையா 3ஆம் இடம். இப்ப சில இந்த ஏழரை சனியன்கள் எங்கிருந்த கோமாவில் இருந்துகிட்டு படுத்து ஊதிட்டு எங்கே ஒரு மூல முடுக்குல படுத்துட்டு நான் ரணிலுக்கு வெற்றின்னு சொன்னேன். எங்கடா சொன்னேன்? சனியனுங்களா? டேய், இந்த பக்கம் வராங்கடா. அந்த டாக்டர் அர்ஜுனா சொல்ல அடே சனியனுங்களா, நான் எங்கடா சொன்னேன்? அடே, பொது தேர்தலில் கூட சஜித்துக்கு வெற்றி பெறுவான்னு முன்னாள் அமைச்சர் ரிஸ்டார்ட் பதித்தையும் கூட கத்தினார். தொண்டர்களையே பண்ணாங்களா? ஒவ்வொரு முறையும் சொல்லுவார் வெற்றி பெற மாட்டான். நாம சொல்லியிருந்தோம். நாங்க 150 இடங்களை ஜேவிபி கைப்பற்றும் சொல்லியிருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு நாம என்னமோ ரணில ஆளாடே, எனக்கு ரணிலா சோடு புறப்படா, அனுரையா சோடு புறப்படா. இந்த நாட்டுல போதை வஸ்தும் ரபடிசம் அளந்தால் கொழும்புக்குள்ள நாங்க நிம்மதியா சுத்தலாம். இந்த அச்சமங்களுக்கு இருக்குல்ல. இலங்கை சிங்கப்பூர் மாதிரி சுத்தத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிற நாய்களா? அதான் எங்கட இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்க ஆதரவு பண்ண காரணம் என்ன? நீங்க என்ன நினைச்சாலும் படுறவல்ல, நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு தான். ஏன்னா அது எல்லா மதங்களையும் இருக்க ஒரு நீதி நியாயமான கவர்மெண்ட் ஒன்று வருமானால் அதற்கு நீங்க இந்த நாட்டு பிரஜை என்று சொன்னால் நீங்க நிச்சயமா ஆதரவு பண்ணணும். நான் இதுவரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் வாக்கு போட்டதே கிடையாது. இது எழுதிக்கும் போட்டது கிடையாது. நான் வாக்கு போட போறல. எந்த ஒரு வாக்கு வெற்றி பெற போறதும் இல்லை, தோல்வி பெற போறதும் இல்லை. அது கிடையாது. கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டு நான் வாக்காளருக்கு என்னத்தான் கண்டம் பண்ணி போறலாங்க. ஆனால் இந்த ஆட்சி எங்களுக்கு பிடிக்குது, என் போன்ற மக்களுக்கு பிடிக்குது. அதிகளவாக இந்த ஜனாதிபதி மேல ஒரு கவர்ச்சி இருக்குது.
நீங்க 1000 தான் சொன்னாலும் ஒரு கட்ஸ் இருக்கு அந்த ஆள்கிட்ட, தெரியுங்களா? இவங்கள மாதிரி இந்த கலட்டு சேட்டையும் போட்டுட்டு, அப்பா அம்மா போடுற சேட்டையும் போட்டு, இந்த கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு யங் ஒரு இந்த நாட்டு ஒரு 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 இந்த ராகுல் காந்தி போட்டு, இந்தியாவில் ராகுல் காந்தி போட்டு எல்லாம் கலட்டு பராக்கள் தானே அங்க ஆட்சியில இருக்குது. ஒரு வாலிபர் இந்த நாட்டுல 55 56 வயசு கொண்ட ஒரு வாலிபர் இருக்காருன்னா பெருமைப்படுங்களா நாய்க்கிளையில. அதை விட்டு போட்டு அனுரிக்கு மேல அம்படிக்க வரீங்களே நாய்க்கிளைகளா. சி என்னடா ஒரு இங்க பாருங்க, தொடர்ச்சியாக நாங்க என்ன சொல்லி வரோம். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 76 டன் இந்த 3 தினம் கொடுக்கங்க. பெந்தொட்டை, தங்கால, அப்புறம் கொழும்பு இந்த மெயில் எக்ஸ்சேஞ்ச் சென்டர்லாம் 76 டன் இல்ல இதுவரைக்கும் நாட்டு இதுவரைக்கும் இந்த ஆட்சி வந்து 76 டன் கிட்டத்தட்ட 100 நெருங்க போகுது. இந்த வாரத்துக்குள்ளேயே 600 கிலோகிராம் குஸ். இதெல்லாம் சிங்கள மக்கள் இருக்கு, முஸ்லிம் தமிழ் இருக்கட்டும், இதெல்லாம் சிங்கள மக்கள். இந்த சிங்கள மக்கள் அழிச்சு போட்டு நான் மீண்டும் கேட்பேன், சிங்கள மக்களை ஒட்டுமொத்த அழிச்சு போட்டு நம்ம சிறுபான்மையை ஆள முடியுமா, ஆண்டுற முடியுமா? அழகா கேட்டுக்கனால நம்ம அர்ஜுனாவை வாழ்த்தோங்க. என்ன கேட்டேன், அடே உங்களோட அந்த புத்த சிலையை தூக்கிட்டு நாங்க ஒரு பிள்ளையார் கோயில் அந்த சிலையை வச்சா விட்டுருவீங்களா? கையை வெட்டுருவீங்கல்ல? அந்த மாதிரியே ஒரு நாடு இது. எனவே சிங்கள மக்களை ஒழிச்சிட்டு கனவுலையும் காணாதாங்க யாரும். அவன் ஆளத்தான் செய்வான். ஆனால் கடந்து வந்த ஆட்சிக்குள்ள எது நல்லது என்று பார்த்தால் ஓரளவு நல்லமுங்க. இன்னும் மக்கள் பிரச்சனை தீர்க்க வரல. அது விஷயம் பாரு, எங்களுக்கும் கஷ்டம் தான். 1 லட்சம் இருந்தாலும் போதும் இல்ல, 1.5 லட்சம் இருந்தாலும் தாங்குது இல்ல, எவ்வளவு வந்தாலும் தாங்கு. நம்ம செலவு அப்படியே எதுல கை வச்சாலும் 2000 3000 நம்ம பணம் மிஞ்சுங்களா? பணமே பத்தல. எவ்வளவு வந்தாலும் பணம் பத்தல. பாருங்க கையில பாக்கெட்ல அந்த 5000 இந்த பெசில் சனியன் அண்ணங்காக எப்பதான் அந்த காசை பிரிண்ட் பண்ணானோ அந்த 5000 ரூபாய் பணம் ஒன்று கையில வந்தா சத்து நிமிஷம் அந்த பணம் இல்லாம போகுதா இல்லையா? இது நிஜமா இல்லையா? அதனால அந்த காலம் ஒரு 1000 இருந்தாலும் இருந்துச்சு. இப்ப என்னப்பா இது 5000 ரூபாய் பணம் வந்து ஒரு செகண்டுக்குள்ள எங்கப்பா அந்த பணம் வந்து மண்டைய போட்டு பிக்க வேண்டியா இல்லையா? 2 லட்சம் இருந்தாலும் தாங்குது இல்ல, 3 லட்சம் இருந்தாலும் தாங்குது இல்ல. அந்த மாதிரி ஒரு தரித்திரம் பிடிச்ச நாட்டுக்குள்ள நாங்க வாழங்க சாமி. அது வேற விடயம், ரைட்? அதான் அந்த அளவுக்கு ஒரு பறக்கத்து இல்லை அந்த பணத்துல. இப்ப சனிகன் போய் அமெரிக்காவில குந்திட்டு அவருக்கு மாத்திர நீதிமன்றம் பாருங்க, அவர் ஓபன் பண்ண போகுது. இன்று போல அவர் அழிகிற போகுது. அது வேற ட்ரக் மாறுதுங்க. ஏன்னா அவர் கழுத்து வழியா உளுந்தாராம் பிடிஞ்சாராம் மீண்டும் நேற்றும் கூட வெள்ளிக்கிழமை மெடிக்கல் கொடுத்திருக்கிறார். கள்ள மெடிக்கல், பொய் மெடிக்கல். அமெரிக்காவில் உட்கார்ந்துகிட்டு அவரும் கம்பி என்ன வந்தா ஏன்னா அவருக்கு இந்த போல ஓபன் பண்ண பாஸ் பண்ண போறாங்க. இப்ப 6 மாசம் அவருக்கு தவணை போடுறாங்க. 6 மாசம். அடுத்த தகவல், பிள்ளையானுக்கு பிணை கொடுக்கல, பிள்ளையான வழக்கும் வரலையாமா. அதையும் சொல்லிக்கிறோம். எங்கடா பிள்ளையா முடிவு கூட பிள்ளையாண்ட வழக்கு எந்த நிமிடம் வந்தாலும் அவருக்கு பிணை கொடுக்க வழி இருக்குது. எப்படி பார்த்தா 2 மாசம் கடந்தா வந்து அவன் வழக்கு வந்துதான் ஆகணும். அவன் பிள்ளை கொடுக்க போறாங்க. அதையும் பார்க்க நாங்கள் அடுத்த கட்டமா இருக்கின்றோம். ஆக இப்படியாக இந்த போதை பஸ் ஒழிக்கப்பட்டிருக்குது. அது ஒரு புறம். ஆக நாமலின் இந்த பேரணி, இந்த நுகேகொட பேரணி புஸ்வான மண்டல்ல மிகப்பெரிய தோல்வி. எத்தனையோ எதிர்கட்சி போய் இருந்தும் அவ்வளவுதான் சேர்ந்து. இந்த நேரத்தில ஒரு முக்கியமான விடயம் கொண்டு வர ஒரு தேரர், அதுல நீங்க கேள்விப்பட்டுப்பீங்க, ரத்தினசேலர் நினைக்கிறேன். ஆமா, ரத்தினசேரை தன்னைக்கணும். திருகணமலையில் புத்த சிலை வைக்கப்பட்ட விவகாரம் முழுமையாக திட்டமிடப்பட்ட இனவாத செயற்பாடு ராஜாங்கனை செயற்பாடு என்று ராஜாங்கனை இந்த பதர்முல நினைக்கிறேன் வேறு ராஜாங்கனை சத்தாரத்தின சேர குற்றம் சாட்டுகின்றார். திருவண்ணாமலை புத்தர் சிலை தொடர்பில் பலாங்கொட கசபை தேரருக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது என்றும், கசபை தேரர் முழுமையான இனவாதி எனவும் யார் சொல்றாரு? இது இந்த ரத்னேஸ்வரன் சொல்றார். அவரும் ஒரு தேரர். கசபை தேரருக்கு பணம் கொடுத்தால் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒருவர் என சத்தாரட்னேஸ்வரர் தெரிவித்துகின்றார். திருவண்ணாமலை இனக்கரபத்தை தூண்ட முயற்சி எடுத்துள்ள குற்றச்சாட்டை சொல்றார். கசபை தேரர் தலையிடும் விடயங்களில் குழப்பங்கள் ஏற்படுவது வளமையான ஒன்றாகும். அதற்கு அமைய அது பழைய செய்தி 21ஆம் தேதி அரசுக்கு எதிரான பேரணி ஒன்று நடத்தப்பட உள்ளது. இந்த பேரணி சமகால அரசாங்கத்தை கவிழ்க்க நாமல் ராஜபக்சவினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடாகும் என்றும் சத்தாரட்னேஸ்வரர் குறிப்பிட்டுள்ளார். அப்ப அரசுக்கு ஆதரவான ஒரு தேரர் தான். நல்லா பார்த்தீங்கன்றால் அந்த நேற்று நுகேகொட மாநாட்டுல ஒரு 12 தேரர் தான் வந்திருந்தாங்க. பணம் வாங்கிட்டு போனவங்க, சாப்பாடு எடுத்தவங்க எல்லாம் வரலங்க. அடுத்தது தூர இடங்களுக்கு வந்தவங்களுக்கு கிளைம், போக்குவரத்து கிளைம், டிராவல் கிளைம் அவங்க வச்சே கொடுக்கப்பட்டிருக்கா. அதுக்கான ஒழுங்க ஒரு பணக்காரர், மொட்டு பணக்காரர் எடுத்திருந்தார். இனவாதம் ஓரளவு கக்கினாங்க தான், அது எடுபடலை. அதாவது
இது மக்கள் மத்தியில எடுபடலைங்க. அவங்களோட குழு கூடி கலைஞ்சது போன்ற ஒரு கூட்டம், அது பெருசா எடுபடலை. அப்ப ஆக அரசாங்கத்துக்கு ஆதரவாகத்தான் ஒரு இந்த தேரர் எழும்பிட்டார். அது 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 சில்ரெட்ன தேரர் என்பது மிகவும் வல்லமை பொருந்திய ஆள் தான். கடந்த காலங்களில் அது அரசாங்கத்துடன் இருந்தவர். இப்பொழுது அவர் மிச்சம் அரசாங்கத்துக்கு ஆதரவா வந்திக்க நினைக்கிறேன். ஆக சில தேரர்களும் இதில் அரசாங்கத்துக்கு ஆதரவு, ஏனெனில் நாம் அழகாக தெளிவாக சொல்லியிருந்தோம், ஜனாதிபதி தேர்தலுக்கு 5 தினங்களுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான தேரர்கள் ஏகேடிக்கு ஆதரவு தெரிவித்து வெளிக்கின்றார்கள். இப்ப எங்கேயாவது கிளம்பியிருக்கிற அம்பாறை மாவட்ட முஸ்லிம் மீனவர்கள் போல ஜனாதிபதி அனுரைக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இது அப்படி இருக்கு. ஆக எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய படையெடுப்பு தோல்வி கண்டிருக்குது. மீண்டும் மீண்டும் அதை நாங்கள் பதிவு செய்கின்றோம். ஆனால் நான் மீண்டும் சொல்லுங்க, நேற்று சொன்ன மூக்குடைப்படலை. மூக்குடைப்படுவது என்பது வெறும் புட்டுவங்கள் காலியாக கிடக்க, அப்படி கிடக்கல. கதிரைகள் காலியாக கிடக்கவில்லை, சின்ன இடம் தானே. அந்த இடம் கூட 7,000-8,000 பேருக்கு மேல அடக்க முடியாதான். உத்தியோகபூர்வமாக டெல்லிக்கும் ரிப்போர்ட் அனுப்பிட்டாங்க. பறந்துட்டு 5,000 அண்ணாச்சிகள்லாம் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அது சும்மா பொழுதுபோக்கு கொண்டு வந்து 2,000 பேர் 1,500 ரூபாய் சேர்க்கிறாங்க. ஆக போக்குள்ள இது பெரிய வெற்றியே கிடையாது, முழு தோல்வி. ஆனா மூக்கூடப்படலை. மீண்டும் மீண்டும் சொல்றோம். இதே நேரம் நாம் நேற்றும் சொன்ன கதை தான். அரசாங்கம் மிகவும் திடகாத்திரமாக அந்த போதை பஸ், அது அவரும் சொல்றாரு தானே, நாமளும் சொல்றாரு, நாங்கள் போதை பஸ், அழகா தெளிவா சொல்றாரு, நாங்களும் போதை பஸ்ஸை பிடிக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனால் அந்த 313 கொள்கலம் வந்து அதையும் பிடி, அதெல்லாம் போதை கிடையாதுங்க. அது போதை கிடையாது, அவங்களோட வேற பொருட்கள் வந்து இருக்குது. அதுதான் இதுவும் தூக்கி திரியுது. நம்ம அர்ஜுனா டாக்டரும் அந்த பேப்பரை தூக்கி திரியுது. எனவே 5,000 மக்களுடன் கலந்து கொண்டதா, 5,000 மக்கள் கலந்து கொண்டதாகத்தான் 3 நம்ம நாட்டுக்குள்ள 2 ஒற்றர்களும் அண்டை நாட்டின் ஒரு ஒற்றரும் ரோவும் கொடுத்திருக்கிறாங்க. டெல்லிக்கு ரிப்போர்ட் அடிச்சுக்கிறாங்க. போயிட்டு பாப்போம். மீண்டும் ஒரு நேர்காணல், இந்த நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நேர்கள். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.